இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 26th மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸுக்கு இடையில லக்னோவில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். லக்னோ பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ட்ராக்காக கன்சிடர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ரெட் சாயில் பிச் கொடுத்தாங்க, லக்னோ லாஸ் ஆனாங்க எகென்ஸ்ட் பஞ்சாப். தென் செகண்ட் மேட்ச்சில் பிளாக் சாயில் பிச் கொடுத்தாங்க, மும்பையை பீட் பண்ணாங்க லக்னோ. ஸோ மறுபடியும் பிளாக் சாயில் பிச் கொடுப்பாங்கன்னு தான் தோணுது. பிளாக் சாயில் பிச்சில் இனிஷியலாக பெருசாக ஸ்விங் இருக்காது, டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் நல்லா ஆட முடியும். செகண்ட் ஹாஃபில் பிச்சு ஸ்லோ டவுன் ஆகும், பேட்டிங் ஈஸியாக இருக்காது, பேட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரபுளாக இருக்கும். அதே ரெட் சாயில் பிச்சாக இருந்தால் இனிஷியலாக நல்லா ஸ்விங் கிடைக்கும், டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் அதிகம். பட் லேட்டராக பேட்டர்ஸ் டீசெண்டாக ஆட முடியும், சேசிங் ப்ரிஃபரபிள். ரெட் சாயிலில் பேசஸுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும், பிளாக் சாயிலில் ஸ்பின்னர்ஸ் அண்ட் வேரியேஷன் கொடுத்து பவுல் பண்ணுற பவுலர்ஸ் எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஸோ ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட் பார்த்து டீம் ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓவராலாக 18 IPL மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 9 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 9 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 169 ரன்ஸ் இருந்திருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்னை பார்த்தா below 150 5 டைம்ஸும் 152 169 4 டைம்ஸும் 172 189 3 டைம்ஸும் above 190 6 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. GT லாஸ்ட் 4 மேட்ச்சில் கண்டினியூஸாக வின் பண்ணியிருக்காங்க, பயங்கரமான ஃபார்மில் இருக்காங்க. 11ல் பெருசாக சேஞ்சஸ் பண்ணுறதில்ல. லாஸ்ட் மேட்ச்சில் வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக அர்ஷத் கானை ஆட வச்சாங்க. இங்கே மறுபடியும் வாஷிங்டன் சுந்தர் உள்ள வர சான்ஸ் இருக்குது. ரபாடா அவைலபிலிட்டி பற்றி எந்த நியூஸும் இல்லை. இம்பேக்ட் சப் லாஸ்ட் மேட்ச்சில் ருதர்ஃபோர்ட் தென் கெஜ்ரோலியா கடையில் ஸ்வாப் இருந்தது. சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ரஷித் கான் தென் சாய் கிஷோர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். அர்ஷத் கான் தென் கெஜ்ரோலியா ஓவர்ஸ் ஷேர் பண்ணலாம். பவர் பிளேயில் சிராஜ், அர்ஷத் கான், பிரசித் கிருஷ்ணா பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் பிரசித் கிருஷ்ணா, சாய் கிஷோர் தென் சிராஜ் பவுல் பண்ணலாம். தென் சாய் கிஷோருக்கு பதிலாக கெஜ்ரோலியா கூட பவுல் பண்ணலாம். LSG லாஸ்ட் 2 மேட்ச்லையும் வின் பண்ணியிருக்காங்க. பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது, பட் பேட்டிங்கில் மேனேஜ் பண்ணுறாங்க. 11ல் பெருசாக சேஞ்சஸ் பண்ணுறதில்ல, சேம் 11ஓட ஆடலாம். இம்பேக்ட் சப்பில் ரவி பிஷ்ணோய் தென் மிச்சு மார்ஷு கடையில் ஸ்வாப் இருக்கும். ஆகாஷ்தீப், ஷர்துல் தாக்கூர், ஆவேஷ் கான், திக்வேஷ் ரத்தே தென் ரவி பிஷ்ணோய் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சம்டைம் அப்துல் சமாத் இல்லை எடன் மார்க்ரம் 1 or 2 overs பவுல் பண்ணலாம். பவர் பிளேயில் ஆகாஷ்தீப், ஷர்துல் தாக்கூர், ஆவேஷ் கான் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் ஆகாஷ்தீப், ஷர்துல் தாக்கூர், திக்வேஷ் ரத்தே தென் ஆவேஷ் கான் பவுல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த வென்யூலையும் ஹெட் டு ஹெட்லையும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பார்ப்போம். நிக்கோலஸ் பூரன் 1 டவுனில் பேட்டிங் ஆடுவார், ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. இந்த வென்யூவில் 25 ஆவரேஜில் 273 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் குஜராத் 5 இன்னிங்ஸில் 73 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அவ்வளோ கிரேட்டாக இல்லை. ரிஷப் பண்ட் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுவார், சுத்தமாக ஃபார்மில் இல்லை. இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 45 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் எகென்ஸ்ட் குஜராத் 3 இன்னிங்ஸில் 147 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மிச்சு மார்ஷ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார், ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 60 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அதில் 2 மேட்ச்சில் டக் அவுட் ஆயிருக்காரு. எகென்ஸ்ட் குஜராத் 1 மேட்ச்சில் 4 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டேவிட் மில்லர் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுவார், இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 52 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டேவிட் மில்லர் பழைய குஜராத் பிளேயர், ஸோ எகென்ஸ்ட் குஜராத் இது வரைக்கும் ஆடினதில்லை. பட்டோனி ஆல்மோஸ்ட் நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுவார், இந்த வென்யூவில் 32 ஆவரேஜில் 287 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் GT 22 ஆவரேஜில் 111 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, டீசெண்டாக ஆடியிருக்காரு. அப்துல் சமாத் ஃபினிஷர் ரோலில் ஆடக்கூடிய பிளேயர், இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 52 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் குஜராத் 2 இன்னிங்ஸில் 33 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எடன் மார்க்ரம் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார், இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 81 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, டீசெண்டாக ஆடியிருக்காரு. எகென்ஸ்ட் GT 4 இன்னிங்ஸில் 95 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, டீசெண்டாக ஆடியிருக்காரு. ஷர்துல் தாக்கூர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார், இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு, 11+ எக்கனாமியில் பவுல் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் GT 3 இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் எடுக்கல, 9+ எக்கனாமியில் பவுல் பண்ணியிருக்காரு. ஆவேஷ் கான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார், இந்த வென்யூவில் 6 இன்னிங்ஸில் 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு, 8+ எக்கனாமியில் பவுல் பண்ணியிருக்காரு.
எகென்ஸ்ட் ஜிடி 5 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 8+ எக்கனாமியில் பவுல் பண்ணியிருக்காரு. ரவி பிஷ்னாய் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். இந்த வென்யூவில் 15 இன்னிங்ஸில் 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் குஜராத் 4 இன்னிங்ஸில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. எக்கனாமி 9+ல இருக்கு. ஆகாஷ் தீப் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். இந்த வென்யூவில் ஒரு மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் ஜிடி இது வரைக்கும் பவுல் பண்ணதில்லை. திக்வேஷ் ரத்தே இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இதில் பூரான், மிச்சு மார்ஷ், படோனி, ஏடன் மார்க்ரம், ஆவேஷ் கான், ரவி பிஷ்னாய், தென் திக்வேஷ் ரத்தே இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இந்த வென்யூவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தென் எகென்ஸ்ட் குஜராத்னு பார்த்தா ரிஷப் பண்ட், படோனி, ஆவேஷ் கான் இந்த 3 பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தென் எந்த பேட்ஸ்மேன் எல்லாம் ஜிடி பவுலர்ஸுக்கு எகென்ஸ்டாக ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க பார்ப்போம். நிக்கோலஸ் பூரன் எகென்ஸ்ட் சிராஜ், ரஷீத் கான், தென் பிரசித் கிருஷ்ணா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இங்கே ரெட் சாயில் பிச்சாக இருந்தால் சிராஜ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகலாம், மற்றபடி டீசெண்டாக ஆட முடியும். ரிஷப் பண்ட் எகென்ஸ்ட் சிராஜ் 4 டைம்ஸ் அவுட்டாக இருக்காரு. எகென்ஸ்ட் ரஷீத் கான் டீசெண்டாக ஆடிருக்காரு. பட் ரீசன்ட் டைம்ஸில் ஸ்பின்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது. இங்கே ரஷீத் கான் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகலாம். சிராஜை அதிகமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்காது. மிச்சு மார்ஷ் எகென்ஸ்ட் ரஷீத் கான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இங்கே ரெட் சாயில் பிச்சாக இருந்தால் இனிஷியலாக சிராஜ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகலாம். டேவிட் மில்லர் சிராஜ் கிட்ட 2 டைம்ஸ் அவுட்டாக இருக்காரு. 13 பால்ஸ் ஆடி 10 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டெத் ஓவர்ஸில் ஸ்ட்ரகிள் ஆகலாம். தென் எகென்ஸ்ட் பிரசித் கிருஷ்ணாவும் 4 டைம்ஸ் அவுட்டாக இருக்காரு. படோனி எகென்ஸ்ட் ரஷீத் கான் 21 பால்ஸ் ஆடி 19 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 1 டைம் அவுட்டாக இருக்காரு. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. மார்க்ரம் சிராஜ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இங்கே ரெட் சாயில் பிச்சாக இருந்தால் இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகலாம். மற்ற பவுலர்ஸ் எல்லாம் டீசெண்டாக ஆடியிருக்காரு. ஜிடி பேட்ஸ்மேன்ஸ் அதிகமாக இந்த வென்யூவில் மேட்சஸ் ஆடினதில்லை. 1-2 மேட்சஸ் தான் ஆடியிருக்காங்க. ஜிடியில் பட்லர் பேட்டிங்கில் 1 டவுனில் ஆடுவார். இங்கே ஒரு மேட்ச்சில் 34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் லக்னோ 5 இன்னிங்ஸில் 100 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சுப்மான் கில் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 19 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் லக்னோ 5 இன்னிங்ஸில் 176 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 59 ஆவரேஜில் சூப்பராக ஆடியிருக்காரு. சாய் சுதர்ஷன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். இந்த வென்யூவில் ஒரு இன்னிங்ஸில் 31 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் லக்னோ. டிவேட்டியா இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 32 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச்சில் 30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் எகென்ஸ்ட் லக்னோ 4 இன்னிங்ஸில் 94 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஷாருக் கான் இந்த வென்யூவில் ஒரு மேட்ச்சில் 23 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் லக்னோ 2 இன்னிங்ஸில் 29 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஜிடி பவுலிங்கில் சிராஜ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். இந்த வென்யூவில் ஒரு மேட்ச்சில் 1 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் லக்னோ 5 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ரஷீத் கான் இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் லக்னோ 5 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சாய் கிஷோர் எகென்ஸ்ட் லக்னோ ஒரு இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பிரசித் கிருஷ்ணா எகென்ஸ்ட் லக்னோ 2 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இதில் பட்லர், சாய் சுதர்ஷன், தென் ரஷீத் கான் இந்த 3 பிளேயர்ஸும் இந்த வென்யூவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த 8 பிளேயர்ஸும் ஜிடிக்கு எகென்ஸ்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சுப்மான் கில், ரஷீத் கான், தென் சிராஜ் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜோஸ் பட்லர் எகென்ஸ்ட் ஆவேஷ் கான் 2 டைம்ஸ் அவுட்டாக இருக்காரு. மற்ற எல்லா பவுலர்ஸையும் டீசெண்டாக ஆடியிருக்காரு. சுப்மான் கில் எகென்ஸ்ட் ஷர்துல் தாக்கூர், தென் ஆவேஷ் கான் 2 டைம்ஸ் அவுட்டாக இருக்காரு. இங்கே ரெட் சாயில் பிச்சாக இருந்தால் இனிஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகலாம், மற்றபடி நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். சாய் சுதர்ஷன் ஆல்மோஸ்ட் எல்லா பவுலர்ஸுக்கு எகென்ஸ்டாகவும் நல்லா ஆடியிருக்காரு. ரூதர்ஃபோர்ட் எந்த பவுலர்ஸையும் ஆடினதில்லை இது வரைக்கும். இங்கே லெக் பிரேக் பவுலர் பிஷ்னோய் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். ஷாருக் கான் எகென்ஸ்ட் ஆவேஷ் கான் 7 பால்ஸ் ஆடியிருக்காரு. 4 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2 டைம்ஸ் அவுட்டாக இருக்காரு. இந்த 9 பிளேயர்ஸையும் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. பிளாக் சாயில் பிச்சாக இருந்தால் இந்த 6 பிளேயர்ஸும் ரொம்பவே குரூஷல். ரெட் சாயில் பிச்சாக இருந்தால் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுற டீமோட டாப் 1-2 பேட்டர்ஸை ட்ராப் பண்ணி டீம் ட்ரை பண்ணலாம். அடுத்த 2 பிளேயர்ஸுக்கு ஆவேஷ் கான், பிரசித் கிருஷ்ணா, ரஷீத் கான், ரூதர்ஃபோர்ட், தென் திக்வேஷ் ரத்தே அண்ட் படோனி எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், நிக்கோலஸ் பூரன், தென் மிச்சு மார்ஷ் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல ரிஷப் பண்ட், மில்லர், ஆயுஷ் பதோனி, ருதர்ஃபோர்ட், ராகுல் டிவேட்டியா,
ரஷீத் கான், ரவி பிஷ்ணோய், தென் அவேஷ் கான் எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல பிளாக் சாயில் பிச்சாக இருந்தால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுற டீமோட டாப் ஆர்டர் பேட்டர்ஸ், தென் செகண்ட் பேட் பண்ணுற டீமோட டாப் 3 பேட்டர்ஸ். பவுலர்ஸில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணுற ஸ்பின்னர்ஸ், தென் வேரியேஷன் கொடுத்து பவுல் பண்ணுற பவுலர், தென் செகண்ட் இன்னிங்ஸில் செகண்ட் ஹாஃபில் பவுல் பண்ணுற பவுலர்ஸை டீமில் ட்ரை பண்ணணும். ரெட் சாயில் பிச்சாக இருந்தால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டாப் ஆர்டர் பேட்டர்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு பவுலர்ஸில் பவர் பிளே பவுலர்ஸை ட்ரை பண்ணணும். செகண்ட் இன்னிங்ஸ் லேட்டராக பவுல் பண்ணுற பவுலர்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு மிடில் ஆர்டர் பேட்டர்ஸை ட்ரை பண்ணணும் செகண்ட் இன்னிங்ஸில். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரிஷப் பண்ட், ஆயுஷ் பட்டோனி, எடன் மார்க்கரம், சிராஜ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.